இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உலக நியதியை சொல்ல போறேன். எங்களை மாதிரி யூடியூப் சேனல் சொல்ற எல்லாத்தையுமே அவங்க சொன்னா வேத வாக்கு அப்படியே உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பாதீங்க. அப்படி கிடையாது. என்னையும் சேர்த்துறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு வந்து, சார் ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேக்கன்சி டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு சேனலில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில சேனலில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேக்கன்சி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 46 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. எதை சார் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன உண்மை என்ன அப்படின்னா, இப்போ நான் செக் பண்ணேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்கோட வேக்கன்சிஸ் 46 இன்க்ரீஸ் ஆகலை. ஆல்ரெடி இருந்த 66லேருந்து குறைச்சி விட்டாங்க 46 அப்படின்னு. ஸோ அது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ 66ன்னு இருந்ததை இப்போ 46ன்னு கம்மி ஆக்கியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஐபிபிஎஸ் பிஓவோட வேக்கன்சி வந்து 1500 இந்த பர்டிகுலர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்ம 12 hours மராத்தான் எடுத்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செல்ஃபி வீடியோ. அது வந்து ஆக்சுவலி உண்மை. ஸோ அதனால் டோட்டலாக ஒரு 8400 பிஓக்கு நல்ல வேக்கன்சி. ஆக்சுவலி நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன மேட்ரு அப்படின்னு. அதான் முக்கியம், இங்கே போயிடாதீங்க. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தப்போ உள்ள பிடிஎஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடுக்கு எங்கே இந்த இருக்கா, எங்கே தமிழ்நாடு இந்த இருக்குது. இதில் அதே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து 66 வேக்கன்சிஸ் இருந்ததை இப்போ 46ன்னு கம்மி ஆக்கிட்டாங்க மக்களே. ஸோ இதான் உண்மை. ஸோ இதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வேக்கன்சி. இதை பற்றிலாம் போட்டு மண்டேலே ஏற்றிக்காதீங்க மக்களே. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஒரு யூடியூப் சேனலோட வேலை என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது எங்களோட ப்ராக்ரஸ் மக்களே, இது எங்களோட வேலை. கண்டென்ட்டுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ அதை உங்கள்கிட்ட சொல்கிறதும், செகண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக டீச் பண்ணுறதும், அதான் ரெண்டாவது முக்கியமான வேலை. அதுக்காக அதிகமாக எஃபர்ட் போட்டு ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு டெய்லி செஷன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் மூணாவதாக உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்கிறது, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் சொல்கிறது, ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்ரஸ், அன்றாட வேலையில் நாங்கள் பண்ணுற வந்து ஒரு வேலை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்காக நம்ம இந்த எக்ஸ்பர்ட் கட் ஆஃப், லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்கிறது, லைக் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் டெலகிராமில் வரும் நிறையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னால் உண்மை அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. சொல்கிறது சம்டைம்ஸ் தப்பாகவும் இருக்கலாம், நிறையா அது உண்மையாகவும் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ரெண்டாவது சொன்னேன் தெரியுமா, அந்த கண்டென்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்காக டெய்லியுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு டீச் பண்ணுறது, நீங்கள் அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு எஜுகேஷ்னல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ஒரு என்ன, நம்ம டீச் பண்ணுறதை நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராமில் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சிஇடி எவனாச்சும் தெரியாமல் ஒருத்தர் சிஇடின்னு போட்டிருப்பான், அதுவே விட்டால் கூட போயிருக்கும். ஆனால் விட மாட்டாங்க. நம்மளை மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சிஇடி வருகிறதான்னு வீடியோ போட்டு அதுவே வரலைன்னா கூட அங்கே போய் வர வச்சுருவாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறது மக்களே. பட் இதை பற்றி நீங்கள் வந்து இதை நீங்கள் மண்டேல ஏற்றிக்கக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். சரி ஓகே இப்போ என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். பட் நான் சொன்ன அந்த ரெண்டாவதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சப்ஜெக்ட் யார் நல்லா சொல்லித்தராங்க அதை மட்டும் தான் லேர்ன் பண்ணணும். சும்மா அந்த ஏன்னா இப்போ எக்ஸ்பர்ட் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதான் இதை ஆக்சுவலி மெயின் அதான். ஏன்னா எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி நான் ஒரு கட் ஆஃப் சொல்லியிருந்தேன் ஐபிபிஎஸ் பிஓ அவ்வளோ ஓட்ஸ்லாம் போட்டு அப்படிலாம் சொல்லி. ஆனால் அந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நான் மட்டும் கிடையாது, எல்லா யூடியூப் சேனலுமே இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ண ஐபிபிஎஸ் கிளர்க் ஆகட்டும், அப்புறம் என்ன இப்போ ரீசெண்டாக அந்த ஐபிபிஎஸ் பிஓ ஆகட்டும், யாருமே கரெக்டான கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணவே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இப்போது ஒரு 7-8 எக்ஸாம் வரதுல ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, மக்களை பார்த்தீங்களா 9 out of 10 கட் ஆஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒன்று வந்ததை அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிடுவாங்க. இதான் ஆக்சுவலி நடக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வீடியோ, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது, நீங்கள் இதெல்லாம் கண்டிக்காதீங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலே வந்துருச்சு அப்படின்னா IBBS.in SBI.in அஃபிஷியலாக வரும் இல்லையா, ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன்னா, இப்போ டெலிகிராமில் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே இல்லை வரட்டும் லோட் ஆகட்டும். சரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா எங்கே
ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து இதே மாதிரி பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபேக்காக இந்த மாதிரி சைன்லாம் போட்டு இங்கேருந்து சொல்கிறத வந்து இதெல்லாம் காமிச்சா உண்மை அப்படின்னு 100% அப்படியே கண்ணை மூட்டு நம்பிடாதீங்க. இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் சைன்லாம் போட்டு ரெடி பண்ணலாம். புரியுதா? என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட வேலை என்ன? இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்? மேக்ஸ் சொல்லித்தராங்களா, கான் சொல்லித்தராங்களா, ரீசனிங் சொல்லித்தராங்களா? அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா இந்த எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் அப்படி இப்படின்னு போடுற வீடியோவை நீங்கள் ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், ஓகே தெரிஞ்சுக்கோ. அதை போட்டு அலசி ஆராய்ச்சி கமெண்டில் அதை பற்றி ஒரு 10 பேர் பேசி அதை போய் விட்டதுக்கு பத்தாதுன்னு டெலகிராமில் ஒரு 1/2 மணி நேரம் பேசி, ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு தேவை என்ன? படிக்கிறோம், சால்வ் பண்ணுறோம், போஸ்டிங் வாங்குகிறோம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த காமிச்சேன் தெரியுமா, இதுவே 99% தான். இப்போ நான் சொல்கிறதே நம்பாதீங்க, போய் வெரிஃபை நீங்கள் பர்சனலாக பாருங்கள். இல்லை அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா எனக்கு தேவை ஒரு வேகன்சி, கண்ணை மூடிட்டு படிங்க மக்களே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் மேக் பண்ணேன். ஸோ நாளைக்கு எஸ்பிஐ கிளர்க் எழுத போகிறவங்க ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணிவிட்டு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறையா முக்கியமாக இந்த ஃபோட்டோ 3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம் சென்டரில் நாங்கள் போய் பார்க்குறோம். ஸோ கண்ணு முன்னாடி நமக்கு தெரியுது. லாஸ்ட் டைம் வந்து போன வாரம் நடந்த எக்ஸாமில் 2 ஃபோட்டோ கொண்டு வந்தவங்களாம் திருப்பி போய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன். ஸோ 3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் போயிட்டு அந்த ரீசனிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து கான்ஸ் இங்கிலீஷ் அதெல்லாம் உடனே அப்டேட் பண்ணோம். சென்டர்லேருந்து உடனே நான் 10 மணிக்கு வந்தோடனே போட்டேன். அதெல்லாம் அடுத்த ஸ்லாட் போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி சில பாசிட்டிவ் நியூஸ்களும் இருக்குது, இந்த மாதிரி சில நியூஸ்கள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி இவங்க சொல்கிறது வேத வாக்கு இவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. நாங்களும் தப்பு பண்ணுவோம், நாங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாரம் Tuesday அந்த 2வது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான எஃபர்ட் நான் போட போகிறேன். 13 hours மேராத்தான் மெயின்ஸ் டிஐ. அந்த மக்கள் நீங்கள் கேட்டதுக்காக தான் இந்த டிஐக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் டிஐயில் நிறைய பேர் வீக்காக இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு என்ன தேவை அந்த டைமில் அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான எஃபர்ட் நான் போட போகிறேன். இதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, புரியுதா? கண்டென்ட் அதிகமாக கிடைக்கிது. அதாவது கண்டென்ட் மீன்ஸ் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க. 13 hours அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியல, நான் முடிச்சிருவேனா அப்படின்னு முடிச்சிருவேன், கண்டிப்பாக எடுத்துருவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ Tuesday செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் கனீஷ்குமார் கொரீஸ் இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஹெல்ப்னாலுமே கேளுங்க. அதே மாதிரி நம்ம கல்வி டிவியில் டிஎன்பிசி கெரியரெல்லாம் பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் வீடியோஸ் போயிட்டுருக்கு. எல்லா டாபிக்ஸுமே அதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் KRLogics ஆப்பில் இருக்குது, மார்க் டெஸ்ட்டுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே, பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். தேங்க்யூ, பை பை மக்களே.